ஹாய் எல்லாரும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேப்பங்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ என் ஸ்டைலில் நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது தான். ஸோ சேப்பங்கிழங்கை வந்து ஒரு குக்கரில் நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சள் தூள், புளி போட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் தவாவில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வாணலியில் பண்ணும்போதும் அது நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வாணலில் ட்ரை பண்ணி பார்க்கணும். குக்கரில் போட்டு ஒரு விசில் வந்து மூடி வச்சாச்சு. அது வெந்த உடனே நம்ம வந்து தோலை உரிச்சிட்டு நம்மளுக்கு ஏற்ற ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ரவுண்டாக தான் கட் பண்ணேன். அதுவும் அது கட் பண்ணும்போது வழுக்கிட்டே வேற போச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கட் பண்ணேன். மசாலாவுக்கு வந்து மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், உப்பு. பெருங்காயத்தூள் ஏன் அப்படின்னா அந்த கொஞ்சம் கிழங்குனா சில பேர் கொத்துக்காதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அதனால் பெருங்காயத்தூள் இட்ஸ் டோட்டலி ஆப்ஷனல். இன்றைக்கி வந்து புளி தண்ணியில் கொஞ்சம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். சமையல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக தான் நான் இதை வந்து ஃப்ரை பண்ணேன். ஸோ அப்போ கொஞ்சம் இறுகிருச்சு. கொஞ்சோண்டு தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தவாவில் போட்டு எடுத்தேன். நல்லா முறுமுறுன்னு டேஸ்டியான சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வாணலில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.